Sanjay. Yes, sir is waiting for you. Okay. We can get the guest to come into the office at about 22. What is this now, Sanjay? சார் எனக்கு ஒன்று சொல்லுங்க. நீங்க இப்போ அந்த கடைக்கு போயிட்டு ஒரு பேண்ட் வாங்குறீங்கன்னு வைங்க. அந்த கடைக்காரன் உங்களுக்கு ஜட்டியை காட்டினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? What? இல்ல சார் சார் நான் என்னோட ஸ்டார்ட் அப் ஐடியாவில் வேலை செய்யறதுக்கு பவாயில் ரூம் தேடிக்கிட்டே இருந்தேன். புரோக்கருக்கு என்னோட ரெக்யர்மெண்ட்டை நான் கொடுத்துட்டேன். அவன் ரொம்ப அழகா சொன்னான் காட்டுறேன்னு. ஓகே, நான் அவன்கிட்ட சிங்கிள் ரூம் வேணும்னு கேட்டேன். அவன் டபுள் ஷேரிங் ரூமை காட்டினான். நான் அவன்கிட்ட ஜன்னல் இருக்கிற ரூமா காட்டுன்னு கேட்டேன். அதுக்கு பெட் இல்லாத ரூமா காட்டுறான். நான் பெட் இருக்கிற மாதிரி ஒரு ரூமை காட்ட சொல்லி கேட்டேன். அவன் காட்டின அந்த ரூம்ல வெறும் பெட்டுக்கு மட்டும் தான் இடம் இருந்தது. காட்டுறேன்னு சொல்லி அவன் எனக்கு தேவையில்லாத எனக்கு பிடிக்காத ரூம் எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருந்தான். சஞ்சய், ப்ளீஸ் சார், அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டினான். அப்புறம் எதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு கேட்டான்? அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கலாம். ஒண்ணு என் தமிழ் தப்பா இருக்கலாம், இல்ல அவனுக்கு புரியாம இருக்கலாம், இல்லனா புரோக்கர்ஸோட எண்ணமே தப்பா இருக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராவே இல்ல. அப்புறம் இந்த ரெண்ட் அது ரொம்ப ஓவர். ஒருவேளை ரூமோட சைஸ் டீபோட்டி சைஸ்ல இருந்துச்சுன்னா ரெண்டோட சைஸ் மட்டும் ஏன் ஸ்வீட் பாக்ஸ் சைஸ்ல இருக்கு? ஏன் இப்படி? சார் நான் 2 வாரமா அவன் கூட இங்க அங்கன்னு சுத்தினதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ரூமை ஃபைனல் பண்ணேன். எனக்கு ஒரு ரூம் கிடைச்சது. ஆனா அந்த புரோக்கர் அதையும் வேற யாருக்கோ கொடுத்துட்டான். ஏன்? பேராசை. அந்த இன்னொரு ஆள அதிகமான ரெண்ட் கொடுத்துருக்கான். சரி, நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஒரு பிசினஸ் மேன், ப்ராஃபிட் எங்க இருக்கோ அங்கதான் போவீங்க. ஆனா சார், பிசினஸ்னா அதுல கண்டிப்பா நேர்மனை ஒண்ணு இருக்கணும்ல. ஒரு சிம்பிளான ப்ராசஸ காம்ப்ளிகேட் பண்ணி சுத்த வச்சு இங்க அங்கன்னு அலைய விட்டு வெறும் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் தான் இந்த புரோக்கர்ஸோட எண்ணமா இருக்கு. கஸ்டமர்ஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஆக்சுவலி இஸ் ரைட். எனக்கும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. என்னோட புரோக்கர் ஒரே வீட்டுக்கு 4 பேர்கிட்ட ஒரே நேரத்துல அட்வான்ஸ் வாங்கியிருந்தான். இந்த புரோக்கர்ஸ் ஃபிளாட்டோட பிரைஸை 10% 20% அதிகப்படுத்துறாங்க. அவங்களுக்கு அதிக கமிஷன் கிடைக்கணும்னு. இன்ஃபேக்ட் புரோக்கர்ஸ் டெனன்ட் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வீட்டை திணிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க. Enough. நான் உன்னை இங்கே ப்ரெசன்டேஷன் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டேன். அண்ட் நாட் டு லிசன் டு யுவர் லைஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஒருவேளை உனக்கு எக்ஸ்டென்ஷன் வேணும்னா என்கிட்ட சொல்லிருக்கலாம். வாட் இஸ் திஸ் புல்ஷிட்? வாட் ஆர் தீஸ் இஷ்யூஸ்? என்ன இதெல்லாம்? பொட்டி படுக்கையோட வந்திருக்க என்ன இதெல்லாம்? எக்ஸ்கியூஸ் மீ சார், இது என்னோட பிரசன்டேஷன் தான். சார், நீங்க தானே சொன்னீங்க என்னோட முதல் ஐடியா ரொம்ப சின்னதா இருந்தது, சில பேரோட ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ணேன்னு. சார், இந்த ஐடியா நிறைய பேரோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும் சார். ஓகே ஓகே சஞ்சய், ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவா? ஓகே ஓகே சார், நான் இந்த பிஜி சிஸ்டம்ல இருந்து மொத்தமா புரோக்கர்ஸ் எல்லாரையும் தூக்கிடுவேன். ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதுல பையர்ஸ் அப்புறம் செல்லர்ஸ் டைரக்டாவே பேசிக்கலாம். நோ மிடில் மேன் ஆர் இன்வால்வ்ட். அதோட கமிஷன் கூட 1 மாசம் ரெண்ட் எல்லாம் கொடுக்கவே வேண்டாம். ஒரு நாமினலான நிரந்தர மாத வருமானமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல சார், ரொம்ப ரொம்ப யூனிக்கான விஷயம், உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எந்த வீடு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வீட்டுல உட்காந்தே பார்க்கலாம். எப்படின்னா, அந்த வீட்டோட போட்டோஸ் எல்லாத்தையுமே நம்ம வெப்சைட்ல அப்லோட் பண்ணுவோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா அப்ப பர்சனலா நேர்ல போய் பாருங்க. நோ வேஸ்ட் ஆஃப் டைம், எஃபர்ட் அண்ட் மணி. ருபினா, ரோனக், அபிஷேக், நீங்க சொல்லுங்க. ஒருவேளை உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு வெப்சைட் இருந்தா, உங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு வீடு கொடுக்கறதா இருந்தா நீங்க புரோக்கர்ஸ்ட்ட போவீங்களா? மாட்டேன். சார், எனக்கு பிஜி சிஸ்டத்தை அஃபோர்டபுள் ஆக்குனா சரியா இருக்கும்னு தோணுது. மக்களோட தேவைகளை நான் சுலபமாக்கணும்னு நினைக்கிறேன் சார்.
என்னாச்சு? ஃபண்டிங் கிடைச்சிருச்சு. அம்மா தாயே காப்பாத்திட்ட. 10 லட்ச ரூபாய் கிடைச்சிருக்குமா? கூடவே தங்கறதுக்கு வீடும் கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்ற நீ? பாத்தியா, உன்னோட பிடிவாதம் உன்னை நிச்சயம் ஒரு நாள் பெரிய ஆளாக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த விஷயத்த சொல்லு. உடனே ஃபோன் பண்ணு. ஐயோ இல்லம்மா, என்னால அவருக்கு கால் பண்ண முடியாது. அப்புறம் அவர் ஃபோன்லயே ஆரம்பிச்சிருவாரு. இதெல்லாம் விட்டு படிப்புல கவனத்தை செலுத்த அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ இல்லடா சஞ்சு, அப்படிலாம் எதுவும் இல்ல. உனக்கு மட்டும்தான் உன் அப்பாவுக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு தோணுது. ஆனா இங்க நாள் பூரா அவர் உன்னை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்காக ஒரே ஒரு ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சிருப்பா. அம்மா சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும். சரி ஓகே, நான் பண்றேன். ஆனா இன்னைக்கு என்னால பண்ண முடியாது. ப்ராமிஸ், நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். சரி ஓகே, வச்சிடட்டுமா? பை. பாய். அப்புறம் சொல்லுங்க சார், சஞ்சய் சர்மா. இடம் நல்லா இருக்கு. ஆனா ஏன் வெறும் 10 லட்சம்? இப்ப வெறும் சீட் ஃபண்டிங் தான் கிடைச்சிருக்கு. வாட் அபவுட் யுவர் டெலிவரி பில்ஸ்? மிஹர் என்னெல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு உன்ன? அது ப்ராடக்ட்டோட ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணணும். அப்புறம் 6 மாசத்துல கம்பெனி செட்டப் பண்ணணும். 6 மாசத்துலயா? ப்ரோட்டோடைப் அப்புறம் ஃபுல் கம்பெனியுமா? ம் அப்பனா உனக்கு நல்ல டீம் தேவைப்படும், டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸ் தேவைப்படுவாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்? யூஷுவல் தான். டெக், சேல்ஸ், டிசைன்ஸ், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் குறைஞ்சபட்சம். அப்புறம் நல்ல டேலண்டான ஆளுங்கன்னா மாசத்துக்கு 2.5 to 3 லட்ச ரூபா சேலரி கொடுக்கணும். கரெக்ட் தானே? 2 3 நான் உன்னோட மூட எதையும் கெடுக்க வேண்டாம். ஆனா 10 லட்சத்துல மளிகை கடை கூட போட முடியாது. அப்புறம் பிசினஸ் செட்டப் எப்படி பண்ணுவேன்? பேசிக்கலி மெஹர் ஒன்று இப்போவும் டெஸ்ட் தான் பண்றாரு. ஆனா அப்படி 10 லட்சத்தை தூக்கி கொடுத்துட மாட்டார்ல? சஞ்சய், உன்கிட்ட 10 லட்சம் கொடுத்து செக் பண்றாரு. 10 கோடி கொடுக்கலாமா வேண்டாமான்னு. பாபா, நான் ஒன்று ஓப்பனா சொல்றேன். மீர் ஜெயின் கிட்ட இருந்து நான் 10 கோடி ரூபாய் வாங்குவேன். பார்த்துட்டே இருங்க. நீங்க எனக்கு டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸை தேர்ந்தெடுக்க உதவி பண்ணுங்க. ஸோ நம்ம முதல்ல எடுக்க போறது சேல்ஸ் ஹெட் ஃப்ரம் குளோபல் விஷன், அமித் ரஸ்தோகி. அடுத்தது டெக் ஹெட் ஃப்ரம் ஸ்டார் ஹெட் குரூப், ஐஷா தக்கட். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஹெட்ஸ் ஃப்ரம் ட்ரீஸ் இன்டர்நேஷனல், ஸ்வரா மஜும்டா. And finally, design head of Pinksarax, Pankaj Desai. இது உன்னோட முதல் வெஞ்சர், ரைட்? எஸ். ஐடியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஓகே, கன்வின்ஸ் மீ. இது வரைக்கும் சீட் ஃபண்டிங் தானே கிடைச்சிருக்கு. அப்புறம் உன்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட ஹை பேயிங் ஜாபை விட்டுட்டு உன்னோட ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணணும். Why should I join a kid? நீ இன்னும் காலேஜ் கூட முடிக்கவே இல்லை. இந்த நிமிஷம் எக்ஸிஸ்ட் ஆகாத ஒரு கம்பெனியை டிசைன் பண்ணி பேக்கேஜ் பண்ணணும்னு எதிர்பார்க்கறல்ல? யாரும் ஒத்துக்கல. எனக்கு தெரியும். 4 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன உளர்ற? நான் நம்ப மாட்டேன். எம்ஓயூயும் சைன் பண்ணிட்டாங்க. எப்படி கன்வின்ஸ் பண்ண? இப்ப நீங்க ராத்திரி பகல்னு பார்க்காம உழைக்கிறீங்க. ஆனா உங்களோட பாஸ்க்காக. டெக்னிக்கலி நீங்க உங்களோட லைஃபோட பிரைம் டைமை அடுத்தவங்களோட கம்பெனியை உருவாக்குறதுக்கு போடுறீங்க. அதை விட பெட்டர் நம்ம சேர்ந்து உழைக்கலாம். ஆனா இது நமக்காக. நம்ம சொந்தமா கம்பெனியை உருவாக்கலாம் நம்மளோட டர்ம்ஸ்ல. வேலைக்கு போற நாள்லாம் போயிடுச்சு. என் கூட சேர்ந்து கோ ஃபவுண்டர் ஆகுங்க. நம்ம சேர்ந்து உழைக்கலாம். பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கலாம். ஸோ